இன்றைக்கு நாட்டில் நடக்கிற கல்யாணங்கள் 50க்கு மேற்பட்ட கல்யாணங்கள் உம்மா வாப்பாவுடைய சம்மதம் இல்லாமல், உம்மா வாப்பா விருப்பம் இல்லாமல் நடத்துகிற கல்யாணம் தான் நடக்குது. என்ன செய்ய மௌலவி? என்னமோ ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போட்டான், வாட்ஸ்அப்பில் போட்டான், சனியன் பேசி தொலைஞ்சிட்டு எனக்குன்னா விருப்பமே இல்லை, கட்டி தொலைச்சிடுவோன்னு சொல்லி தான் முடிச்சு கொடுக்குறேன். இப்படி முடிச்சு கொடுக்குறாங்க நிறைய வாப்பாமார். ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், பொம்பளை புள்ள பிறந்து 4-5 வயசாகும் போதே என் பிள்ளைய நான் எப்படி கல்யாணம் முடித்து கொடுக்குறேன், யாருக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குறேன், எப்படி என் பிள்ளைய வாழ வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வாப்பாமாரும் கனவு காண்றாங்க. பிள்ளைகள் இதுக்கு தெரியாது. எங்கேயோ அவங்க ஏதோ ஒரு தொடர்பு, அந்த அவனை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் ஒரு மடத்தனமான முடிவுக்கு வராங்க. கேட்டால் அவன் இல்லாமல் எனக்கு வாழ ஏலான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளும் வாழாமல் செத்ததா? உங்களுக்கு 1 வருஷம் 6 மாதம் பழக்கமாயிடுச்சு. அவன் இல்லாமல் வாழ ஏலாம், அவன் இல்லாட்டி எனக்கு ஏலான்னு சொன்னால் இவ்வளோ நாளும் வாழ்ந்து தானே இருக்கிறீங்க. அது எப்படி இந்த 6 மாதத்துக்குள்ளே அவன் இல்லாமல் வாழ ஏலான்னு ஒரு மனநிலை வந்தது? அப்போ சைத்தான் உங்களோட விளையாடி இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகான வாசகம் சொல்கிறான், வலா தத்தபி ஹுத்துவாத்தி சைத்தான். சைத்தானுடைய இஷ்டப்புகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. சைத்தான் கட்டம் கட்டமாக 8 உங்களை அழைச்சிட்டு போவான் தவறான வழிக்கு. ஒரே அடியாக இங்கேருந்து ஒரு புள்ள அங்கே ஜம்ப் பண்ணுறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சைத்தான் வந்தவங்களை இடம் மாற்றுவான். பேசாமல் இருந்தவங்களை பேச வைப்பான், சிரிக்காமல் இருந்தவங்களை சிரிக்க வைப்பான், பார்க்காமல் இருந்தவங்களை பார்க்க வைப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அதுக்கப்புறம் திரும்பி வர இயலாத இடத்துக்கு சைத்தான் கொண்டு போய் விடுறான். அதனால தான் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் நடக்குது. கேட்டால் வாப்பா சொல்கிற என்னமோ ஃபோனில் பேசிக்கிறான், வீடியோ கால்லாம் எடுத்துக்கிறாங்களாம், அவன்கிட்ட வீடியோ இருக்கிறான். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாட்டி வீடியோவை பப்ளிக் பண்ணுறவன்னு சொல்கிறான். நிறைய மார்க்கம் படித்த குடும்பங்களே இந்த கேஸ் நடக்குது. மார்க்கத்தோட, அதாவது எங்களுக்கு தொடர்போடு இருக்கிறவங்க கூட இதை கேட்குறாங்க, மௌலவி உங்களோட பயானுக்கெல்லாம் வாரப்பொடியண்ணா, நீங்கள் கொஞ்சம் பேசி சொல்லுங்களே, இதுலேருந்து எப்படியாவது கலட்டி விடுங்கன்னு சொல்லி. அப்போ இதில் மிக தெளிவாக இருக்கணும். அதாவது இளம் பிள்ளைகளை பொறுத்தளவில் உம்மா வாப்பா எப்படியோ கல்யாணம் முடிச்சு வைக்கத்தான் போகிறாங்க. அவங்கள 90 வயசு வரை வீட்டில் வச்சிருக்க போகிறதில்லை. வச்சுருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை. தேவையான நேரத்தில் தேவையான முறையில் அவங்க செய்விப்பாங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் கணவர் இந்த மாதிரி இருக்கொண்டு ஒரு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். என் கணவர் ஒரு மாஸ்டர் ஆகிக்கொண்டு நான் விரும்புகிறேன், பிரச்சனை இல்லை. அல்லது எனக்கு வர மாப்பிள்ளை ஒரு ஆலிம் ஆகிக்கொண்டு நான் விரும்புகிறேன், அல்லது என் மாப்பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகிக்கொண்டு நான் விரும்புகிறேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம், அவங்க முயற்சி செய்யலாம். ஆனால் யாரோ ஒரு ஆளை தெரிவு செஞ்சுட்டு இவனை தான் நான் முடிப்பேன், இவனை முடிச்சு தராட்டி நான் சாகுவேன்னு சொல்லி சொன்னால் இது வாழ்க்கை இல்லை. இது நீங்கள் சாகாமல் சாகிறதுக்கு தெரிவு செய்கிற ஒரு வழி உண்டு. இது பேரண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் உண்டு. பெரும்பாலான இந்த திருமணங்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கான அடிப்படை. உம்மா வாப்பாவுடைய ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலல்லா பி ரிலல் வாலிதை, அல்லாஹ்வுடைய திருப்தி உம்மா வாப்பாவுடைய திருப்தியில் இருக்குது. உம்மா வாப்பாவுடைய திருப்தி இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? அந்த திருமணத்தில் பாரக்கல்லாஹு லக்க என்று சொல்லி பாப்பா நிம்மதியாக துவா உண்டு செய்வாரா? உம்மா நிம்மதியாக ஒரு துவா செய்வாவா? அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கான துவா ஒன்று எங்களுக்கு கிடைக்குமா? அப்படி ஒரு துவா இல்லாத வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா? இது சாத்தியம் இல்லை. வெளிரங்கமான சில முடிவுகளை வச்சுக்கொண்டு நம்ம அவசரப்படுறோம். அந்த அவசரம்தான் மீள முடியாத ஒரு அவசரம். போய் மாட்டிக்கொண்டோம்னா திரும்ப வர முடியாது. எனவே இது விஷயத்தில் நாங்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கணும். அந்த பருவத்தை பாதுகாத்து கொள்வதுங்கிறது எங்களோட பொறுப்பு, பெண்களுடைய பொறுப்பு. அது
அப்போ இந்த இது இல்லாமல், மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லாமல், பெற்றோருடைய விருப்பம் இல்லாமல், தவறான அணுகுமுறைகளூடாக, தவறான தொடர்புகளூடாக நடக்கக்கூடிய திருமணத்தின் மூலமாக நம்ம நினைச்சவனை கட்டினோம் என்கிற ஒரு திருப்தி கிடைக்கலாமே தவிர சரியான ஒரு வாழ்வுக்கான அடிப்படையோ அல்லாஹ்வுடைய அருளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இந்த தெரிவு நாங்கள் செய்யும்போது மார்க்கத்தை அடிப்படையாக வைக்கிறது எங்களை நாங்கள் அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படையாக இருக்கும்.